உடன் தொடர்ச்சியாக 21/12/2016 ஓபிஎஸ் அவர் பதவி தற்காலிகமாக அவர் ஜெயலலிதா மரணம் அடைந்த உடனேயே ஜெயலலிதா 5/12/2016 மரணம் அடைகிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 6/12/2016 மனுச்சர் தேர்வு செய்யப்படுகிறார். உடனே 21/12 6/12 மனுச்சர் தேர்வு செய்யப்படுகிறார். 21/12/2016 என் தேவனாய் கர்த்தர் எனக்குள்ளாக சொல்லுகிறார். அப்பதவி தற்காலிகமாக அனுப்புகிறார். ஓபிஎஸ்க்கு முதலமைச்சர் பதவி தற்காலிகமாக அனுப்புகிறார். அவர் 2 மாதத்துல 6/2/2017 ரிசைன் பண்ணிக்கிறார். 2 மாதம் தான் பதவி இருந்தார். கடைசி வார்த்தை நிறைவேறியது. 5/12/2016 ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்த உடனேயே சசிகலா நடராஜனுடைய பற்றி என் தேவனாய் கர்த்தர் கடவுள் சொல்ல ஆரம்பித்தார். ரொம்ப நாள் ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர் இருந்து ஜனவரி, பிப்ரவரி ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் சொல்லிட்டு என்ன சொன்னாரு? முதல்ல சிறியானவள் அவள் கணவனோடு சேர்ந்து வாழ கிடவுது. சசிகலா நடராஜன் புருஷனோடு சந்தோஷமா வாழன்னு சொன்னாரு. அப்போ அந்த அம்மா அதிகாரத்தோட பதவி காசப்படுறாங்க. அதான் ஆதிமா போச்சு.